நீங்க ஏசப்பாவுக்கு பிள்ளை, அந்த பிள்ளை என்கிற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அப்பா எனக்கு இது வேணும், பிடிவாதம் பிடிக்கிற நேரத்தில் பிடிவாதம் பிடிங்க. வெயிட் பண்ண சொல்றாரா, வெயிட் பண்ணுங்க. ஒன்று மாத்திரம் உங்களுக்கு தெரியணும், எப்பவுமே பரம தகப்பன் உங்களோடு கூட இருக்கலாம். கட்டின கணவன் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம், கட்டின மனைவி உங்களோடு இல்லாமல் இருக்கலாம், பெற்றெடுத்த தகப்பன் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம், பெற்றெடுத்த தாய் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம், உடன் பிறந்த சகோதரன் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம், உடன் பிறந்த சகோதரி உங்களோடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ உலகத்தின் முடிவு வரையிருந்தால் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். உங்களை நான் உள்ளங்கையில மறைஞ்சு வச்சிருக்கிறேன். இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்ல ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட எப்பொழுதும் ஒரு தகப்பனாக உங்களோடு இருக்கிறார். நல்லவர் ஆமென் சொல்லுங்க, நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. நம்பினவர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். நீங்க ஆமென், நீங்க யார பெருசா நம்பி இருந்தீங்களோ அவங்க உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். வாக்கு கொடுத்தவர்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனா பரம தகப்பன் ஒரு நாளும் உங்களை மறக்கவே மாட்டார். நீங்க எப்பவுமே அவருக்கு பிள்ளைதான்.